தைப்பூச திருநாளை முன்னிட்டு சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகளும் நடந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், எத்தனை வரையில் பூஜை நடைபெறவிருக்கிறது? பக்தர்கள் வருகைக்காக என்னென்ன ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு? தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருகனுடைய அறுபடை கோயில்கள் அனைத்திலுமே விழா கோலம் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனி கோயிலில் இருக்கிறோம். அதிகாலை 4 மணி முதலே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். நம்ம தற்போது பார்க்கலாம், உற்சவ மூர்த்திகளுக்கெல்லாம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வடபழனி முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச திருநாளில் பல்வேறு சென்னை அருகே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் இரவு முழுவதும் இங்கு தங்கி இருந்து அதிகாலையில் சுவாமி தரிசனம் செய்வது இவர்களுடைய வழக்கம். அதனால இரவு முழுவதுமே பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் இங்கே தங்கி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை வச்சிருக்கக்கூடியவங்க, அப்புறம் முதியவர்களுக்கான சிறப்பு வரிசைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிரமமின்றி மக்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. லாவண்யா, தைப்பூசத்தையொட்டி வடபழனி முருகர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதற்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. சிறப்பு தரிசனத்திற்காக விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். இதேபோல திருச்செந்தூரிலும் தைப்பூச விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அங்கு என்ன சிறப்பு ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் விழாக்கள், அதாவது அனைத்து மாதங்களிலும் அனைத்து தமிழ் மாதங்களிலும் விழாக்கள் அப்படிங்கிறது நடைபெற்று வருவது வழக்கம். இந்த நிலையில் கந்தசஷ்டி திருவிழாவுக்கு பிறகு இந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது மிக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். காவடி எடுத்து ஏராளமான பக்தர்கள் வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவிலினுடைய மேல் கீழ்ப்பகுதியிலுடைய பிரகாரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதி முழுமையாக பக்தர்களால் சூழப்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது தை மாதம் வரக்கூடிய முதல் பௌர்ணமி திருநாள். இதில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. முருகனின் அறுபடை வீடுகளிலும் தைப்பூச திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில் 2ஆம் படை வீடான திருச்சீரல்வாய் என அழைக்கப்படக்கூடிய இந்த திருச்செந்தூரில் பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படுகிறது. வள்ளியை முருகன் திருமணம் செய்த நாள், அதாவது தாய் பார்வதியிடம் தாரகாசுரனை வதம் செய்த நாள், தாரகாசுரனை வதம் செய்ய வேலை பெற்ற நாள் என பல்வேறு சிறப்புகளை பெற்றதாக அறியப்படக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது மிக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார், அதாவது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏராளமான போலீசார் 700 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 4 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே கோவில் வளாகத்திற்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே வரக்கூடிய பக்தர்களை, வாகனங்களில் வரக்கூடிய பக்தர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து ஆட்டோக்கள் மூலமாக பயணிக்கக்கூடிய இல்லை அப்படிங்கிறது காணப்படுகிறது. பல்வேறு காவடிகள் எடுத்து, அதாவது வேல் அலகு குத்தி வருவதோடு பல்வேறு காவடிகள் எடுத்தும் அவர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். பால் காவடி, பன்னீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் எடுத்து வருகிறார்கள். அதோடு உடலில் வேல் குத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். திருச்செந்தூரில் கடலில் புனித நீராடி தைப்பூசத்தையொட்டி காவடி எடுத்து வந்து பாத யாத்திரையாகவும் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவமணி. தேடி வருகின்ற தெய்வத்தின் பழனி தைப்பூசம், சித்தர் போகருமே பக்தர் முனிவருமே பார்க்க வருகின்ற. திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஜாமீன்